ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.4ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் சாரி 6th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 6th சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. The internal and external diameter of a hollow spherical shell are 6 cm and 10 cm respectively. If it is melted and recast into solid cylinder of diameter 14 cm, then find the height of the cylinder. ஸோ இங்கே ஹாலோ ஸ்பெரிக்கலை நம்ம வந்து சிலிண்டராக மாற்றுறோம். ஸோ அப்போ ஹாலோ ஸ்பெரிக்கலோட டயாமீட்டர் ஹெமிஸ்பெரிக்கலோட டயாமீட்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்ற கான்செப்டை வச்சு தான் நம்ம இங்கேருந்து டேட்டாவெல்லாம் போட்டு ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு ஹைட்டை கண்டுபிடிக்க போகிறோம் சிலிண்டருக்கு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி நான் என்ன எழுதலாம்? வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல். ஓகேங்களா? எது ஹாலோ ஹெமிஸ்பெரி. ஸோ கண்டிப்பாக அது முக்கியம். ஏன்னா ஹாலோ ஹெமிஸ்பெரின்றது முக்கியம். ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் இதை ரெண்டு ஈக்குவலைஸ் வச்சு தான் நான் எழுத போகிறேன். அடுத்து இப்போ ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்க கிவன் டேட்டா என்ன அப்படின்னு பாருங்கள். அங்கே கொடுத்துருக்கிறது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ கேபிட்டல் டி வந்து 6, ஸ்மால் டி வந்து 10. ஓகேங்களா? ஸோ இதை தான் எழுத போகிறேன். கேபிட்டல் டி வந்து கேபிட்டல் டி தான் எது பெருசோ அதுதான் கேபிட்டல் டி. கேபிட்டல் டி வந்து 10, ஸ்மால் டி வந்து 6. ஸோ அப்போ கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேபிட்டல் D/2 5. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். ஸ்மால் ஆர் அப்படின்றப்ப D/2 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு கிவன் டேட்டா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் சைடு பாருங்கள். சிலிண்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாலிட் சிலிண்டர் ஆஃப் டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சைடு நான் வந்து டயாமீட்டர் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர் அப்படின்றப்ப ரேடியஸ் வந்து 14 D/2 7 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஹைட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை போட்டு எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் என்ன ஃபார்முலா? 2/3 பை இன்ட்டு r³ மைனஸ் r³ ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை இன்ட்டு r² இன்ட்டு h. ஓகேங்களா? ஸோ மேலே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஃபார்முலாவே எடுத்து எழுதிட்டேன். இப்போ காமனாக இருக்கக்கூடியது இந்த பைன்றது காமனாக இருக்குது. ஸ்மால் ஆர் ரெண்டு இடத்துலையும் இருக்குது. பட் இந்த ஸ்மால் ஆர் ஹெமிஸ்பியர் இந்த சைடு இருக்குது, இந்த ஸ்மால் ஆர் சிலிண்டர் இந்த சைடு இருக்குது. ஓகேங்களா? ரெண்டையும் இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் ஓகே தான். இல்லாட்டி வேறு பேர் வச்சு வைக்கணும்னு நினச்சாலும் இது R1 இது R2ன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது R1 இது R2. ஓகேங்களா? ஸோ இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து எழுதலாமா? 2/3 r³ கேபிட்டல் r³ 5³ மைனஸ் ஸ்மால் r³ 3³ ஈக்குவல் டு r2 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் இன்ட்டு h வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ h அப்படியே வச்சுக்கலாம். இது என்ன சிம்பிளை பண்ணுங்கள். 2/3 5³ 125 மைனஸ் 9 3³ 27 ஈக்குவல் டு 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர்ன்றது 49 இன்ட்டு h. ஓகேங்களா? டேட்டா இங்கேயே எழுதிட்டேன். ஸோ 125லேருந்து 27 போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? 98. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு இங்கே இருக்கக்கூடியது 49 இன்ட்டு h. ஸோ 49 149 ஃபைன் 249 சார் 98. ஓகேங்களா? ரெண்டுமே ஈக்குவலுக்கு சேமாக நியூமரேட்டர்லேயே இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிவிட்டேன். ஸோ மீதி இருக்கக்கூடியது பாருங்கள், எனக்கு என்ன இருக்குது? இந்த சைடு h மட்டும் இருக்குது. ஸோ h மட்டும் எழுதுறேன். இந்த சைடு 2 2s are 4 4/3. ஓகேங்களா? ஸோ h ஈக்குவல் டு 4/3 சென்டிமீட்டர். இப்படியே விட்டாலும் சரி தான், இல்லாட்டி 10ஆல் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணும்போது 10.33 சென்டிமீட்டர் இப்படி எழுதினாலும் சரி தான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. ஸோ கொஸ்டின் பேராகிராஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃபாக இருக்குது. பட் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட் அவன் கொடுத்துருக்கானோ அதை எடுத்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணாலே போதும் தான். ஓகேங்களா? ஃபார்முலா போட்டு கொடுத்துருக்க டேட்டா டயாமீட்டர் அப்படின்றத கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே ஓகே தான். அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.